ஏன்னா இப்போ நீங்க வரப்போற ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி பொண்ணு இருக்கிறா பிரான்ஸ்ல, என் பையன் இருக்கிறான் இப்போ 17 வயசு. கல்யாணத்தை பத்தி பேசினாலும் எரிச்சல் வருது உங்களுக்குலாம். வாட் நான்சென்ஸ்மா, we have to study, we have to come up in life, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஃபாரின் கண்ட்ரி போய் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், இதைத்தான் நினைக்கிறாங்களே தவிர they don't think of life partners, they don't think of settling. ஸோ அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் they are going to be like that only. live in relationshipனா நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஒருத்தர் டாலரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா அப்பா பெர்மிஷன் கேட்க வேண்டியது கிடையாது. இப்போ மெயின் பிரச்சனை வர்றதே பெருசுங்க வர மொத்தம். இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஜென்மம். இந்த ஜென்மத்தை லிவ் வெல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மதமும் ஒன்று சொல்லுது. இப்போ கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது, லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரே லைஃப் தான், அப்புறம் ஹெவன் ஹெல். இவங்க சொல்கிறாங்க இந்த பிறவி அந்த பிறவி, இந்த ஒவ்வொன்றும் ஒன்று இருக்குது. பட் என்னுடைய பிலீஃப் ஒரே ஒரு லைஃப். மேக் இட் சாலிட், மேக் இட் ஹாப்பி. எதுக்கு மற்றவங்களுக்காக வாழ்ந்து நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? பிரித்தானியா கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பையன் அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து தான் ஆடி இருக்கான் டவுரி கேட்டு. உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட ரித்தனியாவோட இருக்கவனா இல்லையே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு சீன் 2 சீனில் வந்தாலும் நடிக்க நான் ரெடி. ஏன்னா அமௌண்ட்டும் நான் நிறைய பார்க்கல. பட் தேர் நாட் அப்ரோச்சிங். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கணும், ஒரு ரோல் உண்டாயிரணும் மேடம். பட் என்ன பண்ணுறவங்க கிட்ட கேட்கறதுக்கு பயம். அது சார் என்ன நீங்கள் கேட்டுருக்கலாங்க, இல்லைங்க இவ்வளோ தான் அமௌண்ட், இவ்வளோ தான் பேமெண்ட்டு, அதுவும் 2 சீன் வருவீங்களா? அது சார் அது இம்பார்ட்டண்டான சீன் தான் வரலாம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்? ஆக்டர் மோகன் சார். ஓகே, உங்களோட நடிச்சவங்களே இவங்க தான்ப்பா எனக்கு பெஸ்ட் பேரா இருந்தாங்கன்ற மாதிரி ஆக்டர்னா? பிரசாந்த் கூட நடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன் ரியல் லைஃப்லயும் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எந்த கேரக்டர் பார்த்தாலும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கேரக்டர் ஃபீல் ஆகல. ஆகல, இது வரைக்கும் நடிச்சதுல எந்த ஹீரோடையும் அந்த பாட் வரல. ஓகே, ஒருவேளை நீங்க இப்ப ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஹீரோ கூட ஹீரோயினா நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க? கண்டிப்பா நான் சின்ன பொண்ணா ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் ஏன்? Because he is all round. He is a beautiful musician, a good singer, and also a good artist. And அவர் ரொம்ப இதெல்லாம் ஒரு கியூட்டான கேரக்டர்ஸ் எடுத்துக்குவாரு. It's nice to see. மட்டும் இல்லை, it suit us. This is it. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டுக்கு பேசுறதுனால நாங்க கேட்குறோம். வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு மேரிட் லைஃபா இல்லை லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா, இதுல எது சொல்லுங்க? லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஏன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா நீங்க வந்து கம்பல்சரியா ஒருத்தர் டாலரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா அப்பா பெர்மிஷன் கேட்க வேண்டியது கிடையாது. இப்போ மெயின் பிரச்சனை வர்றதே பெருசுங்க வர மொத்தம். அம்மா அப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துறது, இல்லை அம்மா அப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு புருஷனுங்க மீறி நடக்கிறது, இதெல்லாம் தான் மெயினாக போயிட்டு இருக்கு. லிவ் இன் டுகெதர்னா அம்மா அப்பா டசன்ட் கம் தேர்னும், அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் தாட்ஸ் விட்டுட்டு போயிடலாம். தே கேன் ஹேவ் தியர் ஓன் லைஃப்ஸ் அண்ட் தே கேன் லிவ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஜென்மம். இந்த ஜென்மத்தை லிவ் வெல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மதமும் ஒன்று சொல்லுது. இப்போ கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது, லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரே லைஃப் தான், அப்புறம் ஹெவன் ஹெல். இவங்க சொல்கிறாங்க இந்த பிறவி அந்த பிறவி, இந்த ஒவ்வொன்றும் ஒன்று இருக்குது. பட் என்னுடைய பிலீஃப் ஒரே ஒரு லைஃப். மேக் இட் சாலிட், மேக் இட் ஹாப்பி. எதுக்கு மற்றவங்களுக்காக வாழ்ந்து நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இப்போது நீங்கள் உலகத்துக்கு வரீங்களா, ஓகேங்களா, அது வந்து கடவுளுடைய தீர்மானம், உங்கள் அம்மா அப்பா தீர்மானம் கிடையாது. பட் நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வளர்ற வரைக்கும் எல்லாம் உங்கள் அம்மா அப்பா தீர்மானம். உங்களுக்கு வைக்கிற பேர், நீங்கள் படிக்கிற ஸ்கூலு, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறது தான். ஒரு ஏஜுக்கு மேலே லெட் தெம் என்ஜாய் தியர் லைஃப்ஸ். ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்கிறது தானே இன்னைக்கு நாட்டுல பிரச்சனையே நிறைய நடக்கிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. இல்லையா? அப்படி பிரச்சனைகள் இல்லவே இல்லைங்களா? எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரித்தனியா கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பையன் அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து தான் ஆடி இருக்கான் டவுரி கேட்டு. உங்க அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட ரித்தனியாவோட இருக்கவன் இல்லையே. நீங்க அந்த மாதிரி நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து தனியா போய் இருந்து பாருங்க. ஒத்து போச்சுன்னா ஒத்து போச்சு, இல்லாட்டி இல்லை. ஏன்னா இப்போ நீங்க வரப்போற ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி பொண்ணு இருக்கிறா பிரான்ஸ்ல, என் பையன் இருக்கிறான் இப்போ 17 வயசு. கல்யாணத்தை பத்தி பேசினாலும் எரிச்சல் வருது உங்களுக்குலாம். வாட் நான்சென்ஸ்மா, we have to study, we have to come up in life, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஃபாரின் கண்ட்ரி போய் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், இதைத்தான் நினைக்கிறாங்களே தவிர they don't think of life partners, they don't think of settling. ஸோ அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் they are going to be like that only. இப்போ லிவிங் டுகெதர் கூட இருக்குமான்னு தெரியாது. ஹாய் பை ஹாய் பாய் கூட இல்லை. இப்போ வந்து ஐம் சீயிங் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் men and women are losing interest on each other. ஓகே, இப்போ எல்லாமே எப்படி ஆயிடுச்சு, நீ சொல்லி நான் என்ன கேட்குறது?
நான் சொல்லி நீ என்ன கேட்குற இல்லை இந்த டைப்பில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இட்ஸ் ஒன்லி டக் ஆஃப் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கோயிங் ஆன் லைக் தட். இப்போ சொன்ன மாதிரி அந்த அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஈச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நோபடி இஸ் வில்லிங் டு கோஆப்ரேட் வித் another person. இப்போ ஒரு பொம்பளை மேலே ஒரு கைக்கு அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா விழுந்து கவனிப்பான், என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுமா பண்ணுவான். இப்போ யார் எங்கே செய்கிறாங்க? யாரும் ஒன்றும் செய்யறதில்ல. லேடிஸும் அப்படி தான், இவர் தான் என் புருஷனா வந்தால் நல்லா இருக்குமே, இவருக்கு இது பண்ணும் அது பண்ணும், அவங்களும் நினைக்கிறதில்ல. இதுதான் நான் இருந்தால் இழுத்தி போ. இதுக்கு லிவிங் டுகெதர் தான் பெஸ்ட். மேரேஜ்னா யூ ஹேவ் டு கிவ், தட் இஸ் தேர். அண்ட் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெண்கள் நடக்கணும், அதே மாதிரி இந்த பொண்ணு வீட்டில் ஃபங்க்ஷன் தான் ஆண்கள் நடக்கணும். தேர் ரெஃப்யூசிங் டு டூ தட். ஓகே, இது ப்ரோக்ராம் பார்க்குற நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மம்மி நமக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ண போறாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்போ ஃபாரின்ல இருக்காங்க, நீங்க எங்க தனியா இருக்கீங்க. ஸோ ரிமைனிங் லைஃப் நீங்க இங்க இந்தியாவா ஃபாரினா? ஐ லைக் டு பி இன் சென்னை. இந்தியானா ஒன்லி இன் சென்னை. சோ நாங்க அடுத்தது என்ன கேட்கலாம்னு நினைச்சோம்னா தமிழ்நாடா கேரளாவான்னு கேட்கலான்னு வந்தோம். நீங்க நிறைய அங்க மலையாளி, ஆனா நீங்க சென்னைனே பட்டுன்னு சொல்லிட்டீங்க மொத்தத்துக்குமே ஆன்சர். இப்போ ஆமா, ஏன்னா பிகாஸ் சென்னை இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மை சன் ஆல்சோ. ஏன்னா என் பையனுக்கு மலையாளம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து சர்வெண்ட்லேருந்து குக்கிலேருந்து நம்ம பையனுக்கு மலையாளத்தை சொல்லி கொடுத்து ஒரு ஃப்ரீடம். இப்போ நம்ம நைட்டு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது மாத்திரை வாங்கன்னு சொன்னேன், நமக்கு குளிகை மேடிக்கணும் டக்குன்னு வர்றதில்ல. ஓகே, ஸோ அதனால நமக்கு வந்து அந்த மாதிரி ஃபுல்லாகவே தமிழ் படித்தனால நமக்கு வந்து டக்குன்னு மலையாளம் ஒரு அவசரத்துக்கு மலையாளம் வர்றது. ஸோ சென்னை ஆனால் படித்த என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேர் அரவுண்ட். ஸோ ஐ வில் அசோசியேட் வித் தெம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, குழந்தைங்களாம் வருவாங்க, என் பையன் போவான். ஸோ அந்த ஒரு பழைய மெமரிஸ் இருக்குது. பிகாஸ் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ எனக்கு இப்போது என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா ஐ திங்க் ஆஃப் ஸ்கூல் லைஃப், பாஸ்ட் லைஃப். தட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ். பிடிச்ச நடிகை யாரு? உங்களுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? என்னுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ், மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஐ ஹேவ் டு திங்க் இட்ஸ் மை செல்ஃப். சூப்பர். இப்போ வந்துட்டு த்ரிஷா நயன்தாரா, அவங்க ரெண்டு பேர்ல யாரு? ஐ நோ நயன்தாரா இன் பர்சன், ஸோ ஐ ப்ரிஃபர் நயன்தாரா. அவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான்சியா இருக்கும் போதே நயன்தாரா தெரியும். ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் நயன்தாரா. பட் த்ரிஷா ஆல்சோ ஐ லைக் ஹர் அ லாட். பிகாஸ் த்ரிஷா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா டாலுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபர், அவங்க கிட்ட மாடலாக இருந்த ட்ரைனிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்டிங்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்கன்னா? ஆக்டிங்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்கன்னா? ஐ திங்க் நயன்தாரா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்? ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க். சரியா, அவரோட படத்துல நடிக்கணும்னு அடுத்த ஆசை இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி அவர் படங்களை நான் விரும்பி பார்க்க காரணம் இந்த டைனோசர் அது இதெல்லாம். ஏன்னா எனக்கு யூஸ்வலா இப்போ வந்து இந்த தமிழ் மூவிஸ்ல எனக்கு ஆக்சுவலி பிகம் அ ப்ரொஃபஷன் டு மீ. இப்போ உட்காந்தாலும் ரசிச்சு பார்க்கக்கூடிய மூவிஸ் 1-2 தான் இருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தா இந்த ரோல் நம்ம செஞ்சிருக்கலாமே, நமக்கு இந்த ரோல் கிடைச்சிருக்கலாமே, இப்படிதான் இருக்கே தவிர நம்மளால ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு வர முடியல. சரி, அந்த மாதிரி இப்ப நீங்க பார்த்து இந்த ரோல் நம்ம பண்ணிக்கலாமே நினைச்சது எந்த படத்தை பார்த்து நினைச்சீங்க? இப்போ இந்த திவ்யா படம் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதுல அந்த அம்மா கேரக்டர் சூப்பர். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கூடிய ஒரு கேரக்டர். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை மூவிஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே அந்த காலத்துல நீங்க கதாநாயகா நடிச்சிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் வேணும். அந்த த்ரூ அவுட் கேரக்டர் இந்த படத்துல இல்லை. இப்போ வந்து என்னுடைய ஏஜ் குரூப்புக்கு த்ரூ அவுட் கேரக்டர்ஸே இல்லை. இப்போ மஞ்சுமெல் பாய்ஸ்க்கு அப்புறம் ஹீரோயினே இல்லை மஞ்சுமெல் பாய்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் மாறிக்கிட்டு வருது. ஹீரோயினே வந்து 1-2 சீன் ஒரு பாட்டில் வராங்க. அப்போ எங்களை மாதிரி கேரக்டர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ வி ஹாவ் டு காம்ப்ரமைஸ் அண்ட் கோ. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு சீன் 2 சீன்ல வந்தாலும் நடிக்க நான் ரெடி. ஏன்னா அமௌண்ட்டும் நான் நிறைய பார்க்கல. பட் தேர் நாட் அப்ரோச்சிங் மீ. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பார்க்கணும், ஒரு ரோல் உண்டாயிரணும் மேடம், பட் என்ன பண்ணுறோம் உங்ககிட்ட கேட்கறதுக்கு பயம். அது சார் என்ன இங்கே கேட்டிருக்கலாங்க, இல்லைங்க இவ்வளோதான் அமௌண்ட், இவ்வளோதான் பேமெண்ட்டு, அதுவும் 2 சீன் வருவீங்களா? அது சார் அது இம்பார்ட்டண்டான சீன் தான் வரலாம். அந்த காலத்தில் என்னுடைய சீசன்ல ஒரு படம் வந்துச்சு, தொட்டாச்சினிங்கி அப்படின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அதுல வந்து மெயின் ஹீரோயின் வந்து ரேவதி, செகண்ட் ஹீரோயின் வந்து நம்ம தேவியானி. ஒரே சீன்ல வருவாங்க பாருங்க, ரோஹிணி அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட் ஒரே சீன், ஒரு கண்ணு தெரியாத மாதிரி வருவாங்க, ஒரே ஒரு பெரிய டயலாக் பேசியிருப்பாங்க அது கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் தியேட்டர். அந்த படத்தை நான் தியேட்டரில் பார்த்தேன் அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு சீன் ஆனாலும் நடிக்கணும் நான் ரெடி. ஸோ இப்பயும் ஆக்டிங் இது வந்துட்டு நல்ல சீனா இருக்கு, கம்மியா தான் இருக்கு படத்துல சீன்னாலும் நடிக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு இப்போ ரெடி. அது இன்னொரு பிரச்சனை இப்போ நான் பார்க்கறது என்னன்னாக்கா,